ஹலோ சார், வெல்கம் பேக். நான் உங்கள் ஸ்மைலி கேமிங் பார்க்க போகிறேன். என்னடா மாற்றிட்டே இருக்குது. ஆமாம் கைஸ், வெல்கம் பேக் டு நல்லாவே இல்லை அண்ணா. வெல்கம் பேக் ஸ்மைலி கேமிங். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பிஆர் தரமாக ஒரு சோலோ ஸ்குவாட் அங்கே ப்ளே பண்ணுற நம்ம இது வந்து ரேண்டமாக பிளேயர்கிட்ட போயிட்டு ஸ்குவாட் கேம் ப்ளே பண்ணுறோம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஃபேமிலிக்கு வேணாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுவேன். உங்கள் சொந்தக்காரங்க யாருமே கேம் வீடியோ பார்க்க மாட்டாங்க. சப்போஸ் பார்க்க உங்கள் அண்ணா தம்பி ஆக்கினாங்க அனுப்பிச்சி விடுங்க. ஓகே ஓகே ஓகே. எனக்கு மெயின் என்ன தெரியுமா, நீங்கள் வந்து என்ன கேட்டுறவங்க சென்ட்ரின் கேரக்டர் அந்த கேப் போட்டு பார்ப்பாங்க. மேலே இன்னும் ஒரு ஷேடோ மே விடும். அந்த கேரக்டர் இந்த வாட்டி கன்ஃபார்ம் நான் எடுக்கணும். எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பீக்கு மேலே போயிட்டு கலக்கலாம். நீங்கள் காப்பியை தந்துச்சுக்காங்க, கலக்கலாம் கேமையே. ஏன்னா நம்ம ஸ்னைப்பரும் ப்ளே பண்ண போகிறோம். அந்தமாரி நம்மளோட செட்டிங்ஸ் நல்லா மாற்றிட்டு ஒன் டாப் செட்டிங்ஸ் ஆகிட்டோம். ஒன் டாப்புக்கு தனியாக இருக்குது, பிஆர் மேட்சுக்கு தனியாக இருக்குது, சிஎஸ்க்கு தனியாக இருக்குது. இதுமாரி நிறைய செட்டிங்ஸ் வச்சுருக்கேன்னா அது உங்களுக்கு வேணும். மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாரி சென்சிட்டிவிட்டி வாயில் வலிச்சாதான் அங்கே எவனோ இனிமே இருக்கான். இப்போ இவனை நான் கண்டுபிடிச்சி வண்டியை பழகுவேன். இதோ வராமல் பாருங்கள் மண்டி. ஏண்டா மாறிக்கோ பீக்கில் வந்து பவன்கிட்ட மண்டையை கட்டி உட்காரலாமா நீ? ஓ வா எகிடுவா. ப்ளஸ் பிளே தக்காளி ஓ. ஏண்டா பீக்கு ஆனால் பீக்கோட டான்றானா என்ன போய் அடிக்குது பாப்பாங்க. அவ்வளோதான் பார்த்தீங்களா கேஸ், அவன் ஆக்சுவலி இல்லாமல் செம்ம எமோட் போட்டு கட்டுறான். ஐயோ கடவுளே, அவன் இவன் கேட்டா செத்துருவாங்க. நம்ம யாரா பீக் எம்மா ரொம்போ அழுத்தி போட்டு அவன் தான் போடு தகாளி. மெடிப்போடா ரொம்ப உட்கார 1000 கிஞ்சிட போடுன்னு ரொம்ப உட்காந்து எழுச்சிக்கான். டே போடுண்டா ஏதோ தப்பாக அழைக்க போகிறாங்கடா போடா. ஓகே கைஸ், நாய்கிட்ட லூட்டே இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னும் உடைக்கணாட பின்னாடியே வழி இருக்கா. நான் ஒருத்தன் யார்ரா பீக்கில் ஐடி போட்டு கொண்டாந்துட்டு நடுவே வாழை மரம் நட்டு வச்சுக்கான் பைத்தியக்கா. ஐயோ ஏய் நீ அவனே நான் ஆமாம் அட பாவீங்களா. நான் சொன்ன மீறி வச்சுட்டான்டா காய்ஸ். சரி ஒரு பேச்சுக்கு சொன்னடா. அட குப்பமாவனே இருங்க காய்ஸ். இந்த இடத்துல என்னோட டீமேட்டை ஒருத்தனை கண்ணாமண்ணு சம்பவம் செஞ்சு போட்டாங்க. நம்மளும் எது பண்ணினே தொலைஞ்சு போகிறாங்க. என்னங்க என்ன சும்மா விளையாட்டுக்கு சொன்ன உண்மையாக என்ன சீரியஸாக எடுத்துட்டுன்னு சொல்லிப்பாங்க. அடங்கப்பா இது வாங்க ஸ்பைடர்மேன் 2 வாட்டி எது பண்ணாலும் நமக்கு தடி. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தடியாக நான் சொல்லி பண்ணும்போது தடி. ஐயோ கைஸ், நான் ஏன் தான் பீக்குள்ளே போனதில்லை. ஃபஸ்ட்டு ஒரு 2 பேர் ஆச்சுன்னா மூடிட்டு வெளியே ஒன்று நல்லான்னு இருக்கும். ஐயோ முடியலையடா, தலைவலிக்குதே. நம்ம டீம் கூடயே இருக்கணும். அப்போ நம்ம டீம் நம்ம செத்தாகும் ஒன்றே பண்ணுவான். இனிமேல் எனக்கு எதுவுமே நம்ம வந்து சரியாக ப்ளே பண்ணணும் கைஸ். நம்ம இப்போ எனக்கு புரியுது. மற்ற கேம் ப்ளே நம்ம டீம் கூடயே இருக்கணும். டீம் கூட ஒட்டிக்கினே போய் அவங்க ஓசிக்கில் இல்லை ஒட்டிக்கினே போய் நம்மளும் கில்ல எடுத்துக்கணும், அவங்களும் கில்ல எடுக்க விடணும். அதுதான் கைஸ். ஃபஸ்ட்டு கோல்டன் 4 ஆமாம் கோல்டன் 4 நல்லா கில்ல இருப்பேன். பிளாட்டினம் போனோடனே நான் அதிகமாக போச்சு. கொஞ்சம் 2
பிளாட்டினம் போது 4 அடிப்பேன் கில்லு. 4 அடித்தா டீமேட்டை போய் வச்சுருவோம். எப்போ டைமண்ட் 1 போடணும்னா அப்போத்துலேருந்து வந்து ஒரு 2 கிலோ வரைக்கும் அடிச்சுடுறாங்க. டீம் வைப் பண்ணிடுறானுங்க. ஒன்றும் பண்ண முடியல. இந்த இடத்துல நான் எஸ்ஆர்எம் ப்ரோ மாதிரி 1v4 அடிக்கிறேன் 1v2 அடிக்கிறேன் ப்ளே பண்ணான்னு அசிங்கப்பட்டிருப்பாங்க. மறுபடியும் இதுவே பண்ணுவான். நல்ல மனுஷன் நான் யார் சாய்வேன்? நல்ல மனுஷன் யார் சாமி? இப்படி இருக்க தகன்னு ரிவே பண்ணி விட்ற. அந்தமே எனக்கு இருந்துச்சு. யாரா நீ இப்படி ரிவே பண்ணுற? டீம் மட்டும் எவ்வளோ அவ்வளோ பாசமாட்டா அவனை ரிவே பண்ணாமல் போய்த்துடா அப்படிதான் பேசிட்டு உண்மையாகவே எனக்கு. எதுக்கு இல்லை மூடலாம். இப்போ எதுதான் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. புதுசாக கண்டுபிடிக்கான். இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. அந்தமாரி புதுசாக கண்டுபிடிக்கிறான். எல்லாமே புதுசாக கண்டுபிடிக்கிறான். நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நீங்களே சொல்ல முடியும். என்ன பண்ண முடியும்? இப்படி புதுசாக கண்டுபிடிச்சா அது இப்போ புதுசாக வேறு அப்டேட் வேறு ஃபுட்பால் அப்டேட் ஆகிடும். அது வந்து ஃபுல்லாக இந்த ஃபுட்பாலை பற்றி ஒரு கேம் வச்சு ஒரு நிறைய ஜெர்சி நிறைய டிஷர்ட்ஸ் தரான் ஃப்ரீ கன்னா. ஓகே பார்க்கலாம். நம்மக்கிட்ட எல்லாம் வச்சு ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது 30 நாளைக்கு 40 நாளைக்கு சரி கொடுறோம். கொடுத்தா நம்மள கேம் ப்ளே பண்ணலாம். இதுவே எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சு. ஃப்ரீயாக எப்படி ஒரு 300 காயின்ஸ் செலவு பண்ண கிடச்சிச்சு எனக்கு. இது பரவாயில்ல. இது கிடச்சிச்சு நம்மளுக்கு. ஏடபிள்யூமே இருக்குது. கையும் ஓட மாட்டேன் காலும் ஓட மாட்டேன். கடவுளையே எப்பயாச்சும் காப்பாற்றிருப்பாங்களே. ஆமா இந்த பேய்மை நிற்க என்ன பயம் வேண்டா. கொஞ்சம் அடிவில்லையா அவங்களுக்கா? ஓகே வாங்க போகலாம். எனக்கு பிடிச்ச கன்று ஒன்று MP40. அது இருந்தால் நல்லா கொஞ்சம் ப்ளே பண்ணுவோம். 5 கில்லு 3 கில்லு ஒரு 4 கில்லாச்சும் அடிப்பேன். MP40 தான். அது கூட இல்லை தொல்ல முடியல. அது மூச்சு வைக்கேன். கைஸ் உங்கள்கிட்ட ஒன்றே சொல்கிறேன். சொல்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணிங்க. ஒரு வீடியோ எடுத்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு வீடியோ கேம் ப்ளே பண்ணி வீடியோ எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது நம்ம போயோ வாங்கணும். எத்தனை வாட்டி போயோ வாங்கணும் அத்தனை வாட்டி வீடியோ தோற்று போட அத்தனை வாட்டி வீடியோ எடுக்கக்கூடாது. நான் போயோ வாங்கினதுக்கப்புறம் தான் வீடியோவே எடுக்க ஆரம்பிப்பேன். போயோவில் என்ன மேட்ச் போயோ எடுக்கப்போ சுச்சுவேஷன் தெரியல. அந்த மாதிரி தான் நான் வந்து வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு போயா அடிக்க வைக்கும். யூஸை கையில் பிடிச்சிட்டு கேம் ப்ளே பண்ணுவேன். அத்தனை நாள் என்ன கை வலிக்கும், கால் வலிக்கும், கண்ணு வலிக்கும், எல்லாமே வலிக்கும். நாளைக்கு என்ன 6 மேட்ச் போட்டாதான் எனக்கு நல்ல 6 மேட்ச் ப்ளே பண்ண. ஒரு மேட்ச் மட்டும் நான் போய் அடிப்பேன். அந்த மேட்ச்சு நான் வந்து போய் அடிக்காமல் போயிட்டேன். அத்தனை நாளைக்கு நான் மறுபடியும் வீடியோ எடுக்கணும். சாயந்தரம் அப்பயும் 6 மேட்ச் போட்டு மறுபடியும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி 6 வீடியோ எடுப்பேன். அது என்ன மேட்ச் நம்ம போய் அடிக்கிறோமோ அந்த மேட்ச்சை எடுத்து எடிட்டிங் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அது கொஞ்சம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நம்ம அதை எடிட்டிங் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எப்பா செத்து பழிச்சு விடுமா அந்தமாரியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க. வாங்க ஓகேவா? மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நான் பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்கள் ஒரு இதாக இருக்கணும். அதனால் நீங்கள் லைக் பண்ணிங்க. ஏமாண்டா யாரும் இந்த கேரக்டரை விட்டான்னு தெரியல. உண்மையாகவே கேவலமான கேரக்டரா இதில் நம்ம போயிட்டு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம வந்து இது போட முடியும். பாருங்க அவன் எனிமி உள்ளே போவான் செத்துருவான். சொல்ல வந்துருப்பாங்க. இதுக்குள்ளே போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே இருக்கும். இதோ இவன் 2 பேரும் லாஸ்ட்டு இருக்கும். டஃப் பிளேயர்ஸு பிளேயர் 2 பேரும் செம்ம பிளேயர் கேஸ். ஓகே அவ்வளோடா போய் வச்சுட்டோம் கேஸ். ஓகே பார்க்காம சேனலில் பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். டாடா.